அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த கேள்வியை கேட்கும் போதே ஒரு நெருடல் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமான ஒரு மழையினால் நம்ம நாட்டை எல்லாருமே ஒரு வகையான பாதிப்பை அடைஞ்சிருக்கோன்னு தான் சொல்லணும். அதுலேயும் இப்போ திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் ரொம்பவே பாதிப்பு அடைஞ்சிருச்சு. வியாபாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சரக்குகளை வெளியே போட்டுட்டு எவ்வளோ நஷ்டத்தில் இருக்காங்கங்கிறது இந்த வீடியோலேயே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெல்லை ஜங்ஷனுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். நெல்லைக்கு வந்து எல்லாருக்குமே இந்த இடத்த பற்றி தெரியும். கடைகள்லேருந்து அதிகமான இடங்கள் வரவு செலவு போக்குவரத்து உள்ள இடங்கள் தான் இது. இது பார்த்திங்கன்னா நல்லாவே தண்ணியில் முங்கி எல்லாருடைய வருமானத்தையும் ஸ்பாயில் ஆகிட்டு தான் சொல்லணும். அது இல்லாமல் ஒரு காலத்துக்கு மீண்டு எழுத முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இழப்பை கொடுத்துருச்சு இந்த தண்ணி. இருக்கப்பட்ட எல்லா வியாபாரிகளுமே மீண்டு வந்துடுவாங்க. இல்லாதவங்களுடைய நிலைமை தான் ரொம்ப மோசமான இது. மரக்கிளைகள் எல்லாமே கவர்மெண்ட்டுக்குமே பல இழப்புகள் தான் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது, இயற்கைக்கு மாற்றமான ஒரு நேரிடர் நடக்கும்போது நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியறது இல்லை. 150 வருடங்களுக்கு அப்புறம் வந்த விஷயம்னாலுமே இப்போ அதுவே இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நம்மளால் சமாளிக்க முடியலைங்கிறது தான் உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடு நொறுங்கி விடுறது கூட எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயம்னு சொன்னால், அந்த வீடை சிறுக சேர்த்து கட்டின அவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி ஒரு வீடு நொறுங்கி விழுறது. இதை பார்க்கும்போதே நம்ம மனசில் நொறுங்கி தான் போகுது. என்ன தான் செய்ய, நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் கண்டிப்பாக இருக்கப்பட்டவங்க நினச்சா அவங்களுக்கு உதவலாம். சில பேர் உதவுறதாகவும் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படி வருதுங்கிறத. இந்த மழையை வந்து யாருமே எதிர்பார்க்கலை. சொல்லப்போனால் எப்போ போல தானே பெய்யும்னு நினச்சிட்டு எல்லாருமே இருந்தாங்க. திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏரியா இருக்குது. இங்கே ஏரிகளுமே அதிகமாக இருக்குது. அங்கெல்லாம் நீர் வரத்து அதிகமாக இருந்துமே நம்ம ஊரை இவ்வளோ அழிச்சிருக்குன்னா இது இவ்வளோ பெரிய மலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலப்பாளையத்தில் போகிற ஒரு நத்த பாதை தான். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு பாதை. மேலப்பாளையங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு வந்து டவுன் வழியாக எல்லோரும் இதில் தான் போவாங்க. அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றவங்களும் இதில் தான் வருவாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான பாதை. இங்கே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வருட காலமாகவே இருக்குது இந்த பாலம். ஆனால் இப்போ வந்து இந்த பேரிடரில் வந்து சுக்கு நூறாயிடுச்சு. எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்குங்கிறது இந்த பாலத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இனிமேல் கிளியர் பண்ணி இந்த ரோடை சரி செய்யறது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு வாட்டியும் இயற்கை வந்து நம்மளுக்கு ஒவ்வொன்றையும் வலியுறுத்திட்டு தான் போகுது. ஆனால் இந்த வாட்டி செய்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லனே தெரியல. ரொம்ப மக்களால் மீண்டு வர முடியாத ஒரு செயலாகி போச்சு. இதுதான் நான் சொன்ன மேலப்பாளையம் ஊருங்கிறது. இப்போ மக்கள் நிற்கிறாங்க இல்லையா, இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். சென்னையில் புரசவக்கம் இந்த மாதிரி ஏரியாலாம் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ரஷ்ஷான ஏரியா அந்த ஏரியா. இதுக்குள்ளெல்லாம் எப்படி தண்ணி வந்துச்சுன்னே தெரியல. அந்தளவுக்கு தண்ணி வரக்கூடிய ஒரு இடமே கிடையாது. இதெல்லாம் பார்த்தோன்னா எந்த நேரம் பார்த்தாலும் கஜகஜான் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாக்கள், மக்கள் நடமாட்டங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இங்கே போட்லாம் விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு தண்ணி இப்போ கொஞ்சம் வடிஞ்சிருக்கு. பட் இதை விட மேலாக தான் இருந்திருக்கு. எல்லா பக்கம் எல்லா கடைக்காரங்களும் இதில் வந்து ரொம்பவே நஷ்டம் அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லணும். இன்னும் ஏழைகள் நடுத்தர மக்கள்லாம் மீண்டே வர முடியாத ஒரு விஷயம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேமலாபாத்து. சில ஊர்கள் வந்து தெரியாத ஊர்கள் இருக்குது. அந்த ஊர்லாம் நம்ம ஏதோ வரைபடத்திலே இல்லாத இல்லைங்கிற மாதிரி கேமலாபாத்துங்கிற ஒரு ஊரே இல்லைன்னு சொன்னாங்களாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முங்கி. இதெல்லாம் ஒரு 2வது நாள் எடுத்த வீடியோ. இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் வடிஞ்சிருக்கவே தவிர, ஆனால் மொட்டை மாடியில் கூட நிற்க முடியாத சூழ்நிலையில் இவங்க இருந்தாங்க. கேமலாபாத்து, அப்புறம் ஆரான்மனை, அப்புறம் கலியாவூர், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஊர்கள், சின்ன சின்ன குக்கிராமங்கள்லாம் நம்ம கண்ணுக்கே தெரியாத கிராமங்களும் ரொம்பவே அழிஞ்சிருச்சு. இன்னமும் கூட இங்கே வந்து ரெக்கவர் ஆகலைன்னு தான் சொல்லணும். ஏன்னா போக்குவரத்துக்கான பாதைகள் எல்லாமே உடைஞ்சி போச்சு. பாருங்கள் வீடுகள்லாம் எப்படி முங்கிருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் ஒரு கிராமத்து ஊர் தான் சொல்லலாம். இங்கேருந்து தான் திருநெல்வேலிக்கு வந்து தான் பர்ச்சேஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அவங்க வரக்கூடிய இடங்கள் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அந்த பாதைகள்லாம் நொறுங்கி போச்சு. இனி அவங்க வாழ்வாதாரத்தை எப்படி தான் அவங்க பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. இன்னுமே போட்டில் தான் எல்லாருக்கும் சாப்பாடு போயிட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம். ஆனால் மக்களுக்கு நிறைய பேர் உதவுறதுக்கு முன் வந்தாங்க. அந்த வகையில் ரொம்பவே சந்தோஷம் சொல்லணும். ஏன்னா அவங்க மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக பல பேரோட உயிர் இதில் வந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னுமே பல பேரோட உயிர்கள் போயிருச்சு. பட் அது வந்து வெளியே மீடியாவில் அதிகமாக தெரிய வரல. இதை பார்த்தா தெரியும் பாதைகள்லாம் எப்படி நொறுங்கி போய் கிடக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் சரி செஞ்சு தான் அவங்க வாழ்வாதாரத்தை இனிமேல் வந்து மீட்டு எடுக்கணும். இது எவ்வளோ நாள் ஆக போகுது என்னங்கிறதே தெரியலை. இது பார்த்திங்கன்னா டவுனில் தான் ஜாமியா பள்ளிவாசல் தெருன்னு சொல்லுவாங்க.
ஆக்சுவலி சொன்னால் குற்றால ரோடுன்னு சொல்லுவாங்க. குற்றாலத்துக்கு தென்காசிக்கெல்லாம் போகிறது இந்த ரோட்டில் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுகள் ஓடுற மாதிரி ஓடுது. பட் இது வந்து சாதாரண ரோடு தான். நார்மலாக எல்லாருமே வாக் பண்ணிட்டு போகிற ஒரு ரோட்டில் தான் இந்த அளவுக்கு தண்ணி போய்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு வெள்ளம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அதிசயமான விஷயம். பாருங்கள், இது வந்து வாய்க்காது. பட் இது வந்து எப்போவுமே நிரம்பினதே இல்லை. ஆனால் இந்த மலைக்கு வந்து நல்லாவே நிரம்பிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த ரோடு தான் இப்போ அதோட நிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் மீன் மார்க்கெட்டு. எவ்வளோ தண்ணி போகுது இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடிக்கடி மக்கள் போய்கிட்டு வர போக்குவரத்தான ஒரு நெரிசலான ஏரியா தான் இது. குற்றாலம் சைடு தென்காசி சைடு போகிறவங்களா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த ரோடை கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. இது மழை நின்று ஒரு 2வது நாளில் எடுத்த வீடியோ இது. பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் கொஞ்சம் வெயிலுமே எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே பல பாதிப்பை நாங்கள் வந்து சந்திச்சுட்டு தான் சொல்லணும். இது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாபேரிங்கிற ஒரு ஊர் தான் இது. அதாவது எப்படி சொல்ல, இது வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லலாம். அன்னநாள் காட்சிங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட மக்கள் வாழக்கூடிய இடம் இது. எல்லாரும் வீட்லேயும் கூலி வேலை பார்த்தோ இல்லைன்னா வீட்டு வேலை பாத்திரம் பக்கம் வருவாங்களோ எல்லாருமே இருக்கக்கூடிய ஏரியா தான் இது. இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்லனே தெரியல. கஷ்டப்பட்டவங்க தான் மேலும் கஷ்டப்படணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இது இந்த லைனில் வந்து நம்மளுக்கு ஒரு பாதையே இருக்குது. ஆனால் அந்த பாதையே மறைஞ்சு போயிடுச்சு. அந்தளவுக்கு தண்ணி. போட்டில் போகிறவங்க கூட இந்த இடத்துல போக முடியாத சூழ்நிலை. ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி வந்து இழுப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி அதோட சூழ்நிலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த பாதையை நான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பாதை இருக்குது பாருங்கள். இந்த பாதை தான் அந்தளவுக்கு முங்கி தண்ணியாக போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டிஸ்பிளேல பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நிறைய தெருக்கள் இருக்குது. சின்ன சின்ன தெருக்கள்லாம் நிறைய இருக்குது. நிறைய மக்கள் இதில் உயிர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு புழக்கமுள்ள ஒரு ஏரியா இது. இது வந்து ஒரு ஆக்சுவலி சொல்லப்போனால் ஒரு குளம் தான். பட் இருந்தாலும் இது நாள் வரைக்கும் இங்கே தண்ணி வந்ததே கிடையாது. ரொம்ப பாமர மக்கள் இருக்காங்க இந்த இடத்துலலாம். அங்கே பார்த்தீங்கன்னா சம தண்ணி. இதில் வந்து ஒரு 4 பேரை கூட அடிச்சுட்டு போயிடுச்சு. ஏன்னா காப்பாற்ற வந்தவங்கள தான். அதில் 3 பேரை மீட்டுட்டாங்க. பட் ஒருத்தர் வந்து தவறிட்டதாக கேள்விப்பட்டோம். ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். தன்னோட உயிரை பணைய வச்சு நம்மளுக்கு உதவி செய்ய வராங்க. அதில் சில விபரீதமும் நடந்துருது. பாருங்கள் எப்படி வீடுகள்லாம் எவ்வளோ முங்கி போயிருக்குன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ஒரு பாதை தான். இந்த பாதையை இதை மீறி தான் தண்ணி போகுது. தண்ணினாலும் லேசான தண்ணி கிடையாது. அந்தளவுக்கு தண்ணி காலை வச்சாலே இழுத்துரும். அப்படி இருக்குது. கிருஷ்ணபேரி கண்டியபேரின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியா தான் இது. ரோடு வரைக்கும் வந்துருச்சு. கொஞ்சம் மழை நின்றதுக்கப்புறம் இந்த ரோட்டில் ஃபுல்லுமே தண்ணி நிறையவே கடந்துச்சு. பட் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு வத்திடுச்சு. இங்கே இது பார்த்தீங்கன்னா ஆரான்மனைன்னு சொல்லலாம். ஆரான்மனை வந்து ஒரு கிராமம் தான். இங்கேயுமே நிறைய தண்ணிகள்லாம் முடங்கி கிடந்துச்சு. இது வந்து மாதா நடுத்தருன்னு சொல்லுவாங்க. இதுவும் டவுனில் தான் இருக்குது. வீடு இடிஞ்சு விழுந்துச்சு இல்லையா, அந்த இதுக்கு போகிற வழி இது. இதெல்லாம் சாதாரண ஒரு தெரு தான். இதுக்கு சுற்றி உள்ள நிறைய குறுக்கு சந்துகள் அதிகமாகவே இருக்குது. இந்த தெருக்குள்ளே இந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குன்னா மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். நாங்கள் இங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் தான் சொல்லணும். நிறைய மக்கள் வந்து சுற்றி பார்க்கறதுக்காக மாதிரி வந்தாங்க. சில பேருக்கு இது வந்து வேடிக்கையான ஒரு விஷயமாவே இருந்தாலும் சில பேரோட வாழ்வாதாரம் ஃபுல்லும் போயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இயற்கையோட பேரிடருக்கு நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாமே அனுபவிச்சு தான் ஆகணும். இது எந்த அளவுக்கு மீட் எடுக்க போகிறாங்கங்கிறது தெரியல. அது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. இதுவுமே ஒரு தெருக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா தெரியும். இது உள்ளே போனீங்கன்னா அங்கேயே நீர் தேக்கம் மாதிரி அதிகமாக நீர் தேங்கிருச்சு. இதெல்லாம் நல்லா நார்மலாக புழங்கக்கூடிய ஒரு தெரு தான் இது. இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஒரு நாள் எக்ஸ்ட்ரா மழை பெஞ்சிருந்தா கூட இதை விட அதிகமான பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக திருநெல்வேலியும் சரி தூத்துக்குடியும் சரியும் நம்மளுக்கு நடந்திருக்கும். திருநெல்வேலி சைடை விட தூத்துக்குடி ரொம்பவே பாதிச்சுட்டு தான் கேள்விப்பட்டோம். இது போக இந்த 6ஆம் மணி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா கேமலாபாத் இந்த மாதிரி ஏரியாலாம் ரொம்பவே அழிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வெளியே தெரியலை. அது கிராமங்கிறதுனால நிறைய பேருக்கு தெரிய வரல. திருநெல்வேலி சைடில் இருக்க எல்லாருக்குமே அந்த ஊர்களை பற்றி தெரியும். ஸோ அங்கே உள்ள மக்களுமே நம்ம சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாருமே அங்கே இருக்காங்க. அவங்க எல்லாம் தெரியப்படுத்தின சில விஷயங்கள் தான் நம்மளுக்குலாம் ரொம்ப மனசு வேதனையாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு டெங்கு வந்திருக்கு.
அவங்களோட ஒயிட் அணுக்கள் எல்லாமே குறைஞ்சிட்டு இருந்திருக்கு. பட் அவங்கள வந்து கப்பலில் போய் மீட்டு கொண்டு வந்தாலுமே அவங்கள மீண்டெடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியாத சூழ்நிலை நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்படும் போது ரொம்பவே மனவேதனையாக இருந்துச்சு. சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு பாலுக்கு தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கற்பனை கெட்டாத ஒரு விஷயம் நடக்கும்போது தான் நம்ம வந்து இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு நினைப்போம். அந்த மாதிரி தான் பல விஷயங்கள். இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய மக்கள் வந்து தேவைப்படுறாங்க. இந்த மாதிரி பேரிடர் காலத்தில் வந்து உதவி செய்கிறதுக்கு நிறைய மக்கள் தேவைப்படுறாங்க. பட் நிறைய வாலிபர்கள் யாரும் வந்தாலுமே சில பேர்கள் வர்றதில்லை. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸோ இல்லைன்னா குடும்பத்தை சார்ந்தவங்கள விட விருப்பம் இல்லை. அப்படி யாரும் இருக்காமல் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது நான் சொல்கிறேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம இறங்கி கொஞ்சம் உதவி செய்யணும். இறப்புங்கிறது எல்லாருக்குமே உண்டு. எந்த டைமில் எப்படி வருங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம தலையில் எப்போவுமே எழுதியிருப்பான் ஆண்டவன். ஸோ அதனால் கொஞ்சம் உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் மக்கள் திரண்டு வரணுங்கிறது என்னோட கோரிக்கை. இது பார்த்தீங்கன்னா ஜங்ஷனில் உள்ள பள்ளிவாசல். பள்ளிவாசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பள்ளிவாசல் இது. பட் ஆற்று பக்கத்தில் தான் இருந்ததுனால இது ரொம்பவே அடி வாங்கிருச்சுன்னு தான் சொல்லணும். அதிகமான குப்பைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே தள்ளிடுச்சு. அந்த அளவுக்கு. ஆனால் ரொம்ப எல்லாருமே தொழுகக்கூடிய ஒரு ஃபேமஸான பள்ளிவாசல் இது. அதான் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சேதம் அடைஞ்சிருச்சு இந்த பள்ளிவாசல். நிறைய பேர் ஜங்ஷனுக்கு நெல்லைக்கு வரவங்க எல்லாருமே அவசரத்துக்கு வந்து தொழக்கூடிய இடம் இதுதான். அந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் நடுவில் மெயினில் இருக்கிற பள்ளிவாசல் இது. ஓரளவுக்கு தண்ணி வத்தினதுக்கப்புறம் நான் எடுத்து காமிச்சிருக்கோம். இதுவே ரொம்ப ரூஃப் வரைக்கும் மூங்கினதாக கேள்விப்பட்டோம். இது பாருங்கள், அண்டர் கிரவுண்டில் வந்து இன்னுமே தண்ணி தேங்கி கிடக்கு. எல்லாம் இன்னும் அப்புறப்படுத்த முடியலை. ஏன்னா நிறைய குப்பைகள் எல்லாமே இங்கே வந்து சேர்ந்துருச்சுன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஆற்று இறக்கத்தில் தான் இருக்கும் இந்த பள்ளிவாசல். ஸோ அதனால் இது ரொம்பவே பாதிப்படைஞ்சிருந்துச்சு. நார்மல் டைமில் இப்படிலாம் இருக்காது. ரொம்ப தெளிவாக சூப்பராக இருக்கும் அந்த பள்ளிவாசல். எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை தான் உங்களுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் தெரியாத பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் கவர் பண்ண முடியாது. இந்த இடம் பார்த்தீங்கன்னாலுமே முகமது தெரு, இந்த இடம் வந்து ரொம்பவே பாதிப்படைஞ்ச இடம்னே சொல்லணும். ஏன்னா இங்கே வந்து 5 நாளைக்கு மேலே கரண்ட்டே வரலை. அந்தளவுக்கு தண்ணி ரொம்ப இருந்துச்சு. மக்களுமே ரொம்ப அவதிப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். எனக்கு கொடுக்க போகிறவங்க கூட இதை நீர் மீஞ்சி போய் கொடுக்க முடியல. என் பையன் கூட போயிருந்தான். பட் என்னென்னா அந்த தெருவுக்கு போயிருக்கும்போது எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு ஃபுட்டு கிட்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது எதிர்பாராத விதமாக ஒரு கண்ணாடி துகில் வந்து அவன் காலில் ஏறிடுச்சு. இது பாருங்கள், நைட்டு போல் எல்லாம் கத்தி கத்தி கூவி அந்த இருட்டும் கூட பார்க்காம அந்த வெள்ளத்துலேயும் மழை வெள்ளத்துலேயும் கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. இவங்கள மாதிரி ஆட்கள் இல்லைன்னா கண்டிப்பாக பல பேரோட உயிர் வந்து பறி போயிருக்கும். இவங்களுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக ஒரு சல்யூட் கொடுத்தே ஆகணும். இதுக்கெல்லாம் நம்மளை மாதிரி பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஒத்துழைக்கணும். பசங்களை வந்து நல்ல விஷயங்களுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து வற்புறுத்தணும். ஏன் இதை மறுபடியும் சொல்கிறேன்னா, நிறைய இடத்துல வந்து நமக்கு தேவையில்லை, உனக்கு தேவையா, அங்கே போய் மாட்டிடாத, எங்கே போய் மாட்டிடாத நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க மேலே உள்ள அக்கறையில் தான் நம்ம பேசுகிறோம், கரெக்டு தான், இல்லைங்கள. பட் இருந்தாலும் சில பேர் முன் வந்தால் தான் பல பேரோட குடும்பத்தை நம்ம காப்பாற்ற முடியும். பிள்ளைங்களுக்குமே அந்த எண்ணம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அமைப்புகள் வந்து நம்மளுக்கு முன்னாடியே உதவ போய் தான் பல பிரச்சனை, அதாவது பல இன்னல்களிலிருந்து பல பேர் மீண்டிருக்காங்கன்னு சொல்லணும். நம்ம எல்லாரும் ஒன்று தாங்கிறத இந்த பேரிடர் வந்து அப்பப்போ நம்மளை உணர்த்துது. நம்மளுக்குள்ள சில ஜாதி வெறிகளை வந்து புகுத்துறதுக்கு சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்குலாம் இதுவெல்லாம் ஒரு பாடம். இப்போ பார்த்தீங்கன்னா இது என் பையன் தான். அவனோட காலில் தான் இந்த மாதிரி ஒரு வீடு இடிஞ்சு கிடந்துருக்கு. அதோட கண்ணாடி வந்து ஜன்னல் கண்ணாடி வந்து நல்லாவே சொருகிருச்சு என் பையன் காலில். 6 தையல் போட்டிருக்கு. அவன் நல்லா அந்த களப்பணியில் போய் செஞ்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த விஷயம் நடந்துருச்சு. அன்றைக்கி ஈவினிங்கே என் பையனுக்கு, பெரிய பையனுக்கு தான் இப்படி அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் சின்ன பையனுமே நான் அனுப்பிட்டேன். இது வந்து நான் ஒரு பெருமைக்காக நான் வந்து இங்கே பதிவிடலை. கண்டிப்பாக இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் நான் பதிவிடுறேன். ஏன்னா எவ்வளோ பேர் வந்து பிள்ளைங்களை வந்து வெளியே விட யோசிக்கிறீங்க. பட் அப்படி செய்யாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் நம்ம உதவலைன்னா வேறு யார் உதவுவாங்க? அந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பல பேரை நம்ம காப்பாற்றலாம். அந்த திருப்தி நம்மளுக்கு இருக்கும். நிறைய பேருக்கு உணவு கொடுத்த ஒரு திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும். இதை வந்து நான் சும்மா ஒரு வீடியோக்காக நான் சொல்லவே இல்லை. என் மனசில் பட்ட சில விஷயங்களை வந்து பகிர்றதுக்கு வந்து இது ஒரு மீடியா வந்து எனக்கு உதவியாக இருக்குங்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். பார்ப்போம், கண்டிப்பாக நம்மளை வந்து இந்த பேரிடர்லேருந்து மீட்சி பெறுவோங்கிறத நம்புகிறோம். எல்லா மக்களுக்குமே நம்ம வந்து ப்ரே பண்ணுவோம். தேங்க்யூ வெரி மச்.